உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணம் ஒன்று கிடைத்திருக்கின்றது. அதுவும் பவுனதீவு இராணுவ முகாமுக்குள் இருந்துதான் அந்த ஆவணம் கிடைத்திருப்பதாக இப்போது குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திலே அந்த ஆவணம் தொடர்பான அறிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த ஆவணத்தை கையாண்ட ஒரு இராணுவ அதிகாரியிடமும் இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலே பல குறிப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் நீதிமன்றத்தை அவமதித்தார்கள், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாகவும் சுரேசாலை கைது செய்யப்பட்ட விடயம் சார்ந்தும் நீதிமன்றத்தை அவமதித்தார்கள் என்ற அடிப்படையிலே முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவம்ச, உதய கமன்பல, நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜேவீரக்கு எதிராக இப்போது நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றது குற்ற புலனாய்வு திணைக்களம். அவர்கள் தொடர்பான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் நிதி குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். பல மணி நேரங்கள் அவரிடம் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. அதுவும் என்ன விடயம் என்பது இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை என்பதும் பல ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நாமல் ராஜபக்ச நிதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். அவரிடம் வாக்குமூலங்கள் இடம்பெற்று வருகின்றது. அதாவது இதுவரையிலே இந்த தொகுப்பை பதிவு செய்கின்ற நேரம் வரையிலே அவர் இன்னும் அந்த இடத்தை விட்டு, அதாவது வாக்குமூலம் வழங்குவதற்கு சென்ற நிதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை விட்டு இன்னும் வெளியேறவில்லையாம். கிட்டத்தட்ட 2-3 மணித்தியாலங்கள் கடந்து விட்டது. நாமல் ராஜபக்சவிடம் தொடர்ச்சியாகவே விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகத்தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாமல் ராஜபக்ச இன்னும் விசாரணை முடித்து வெளியே வரவில்லை என்பது இப்போது வரையிலே கிடைத்த தகவல். ஆனால் மாலை அளவிலே இது அவருக்கான என்ன நடந்தது என்பது வெளியாகிவிடும். ஆனால் இதுவரையிலே விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் எதற்காக இந்த விசாரணை? காரணம், நாமல் ராஜபக்சவை பொறுத்தவரையிலே மிக பெரும் வழக்குகள் எல்லாம் அவருக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அதிலே மிக முக்கியமான வழக்கு இந்த கிறிஸ் நிறுவன வழக்கு. அந்த வழக்கு விசாரணைகள் நிறைவடைந்தால் நிச்சயம் நாமல் ராஜபக்சவுக்கு தண்டனை கிடைக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு கிறிஸ் நிறுவன வழக்கு என்பது இருக்கின்றது. ஆனால் அதை கடந்து இன்னும் பல வழக்குகள் நாமல் ராஜபக்சவுக்கு இருக்கின்றது நிலுவையிலே. ஆனால் இந்த விசாரணை இது தொடர்பாக, அதுவும் நிதி குற்ற புலனாய்வு திணைக்களம் எதற்காக நாமல் ராஜபக்சவிடம் விசாரணைகளை நடத்துகின்றது என்பது தொடர்பாக இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை, அல்லது இது தொடர்பான செய்திகள் இன்னும் வெளிவரவில்லை என்பதால், எந்த ஊடகத்திலும் வெளிவரவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இருந்தாலும் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் இதுவரையிலே வந்த செய்தியாக இருக்கின்றது. மேலும் மிக முக்கியமான செய்திகள் என்று பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்குகள் ஒவ்வொரு நாளும் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றதாம். அதிலே மிக முக்கியமான விடயம், இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்குகள் காலை ஆரம்பம், அதாவது நீதிமன்ற நிகழ்வுகள் தொடங்கிய நேரம் முதல் இரவு 10 மணி வரையிலே அதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டு நிரந்தர மூவரடங்கிய நீதிமன்றத்திலே, மேல் நீதிமன்றத்திலே இந்த வழக்குகள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கு தொடர்பாக மிக விரைவிலே தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும், அல்லது மிக விரைவிலே நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பது இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கையாக இருக்கின்றது. அதற்கிணங்க இப்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற போதுதான் நேற்றைய தினம் 20ஆம் தேதியும் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதிலே பல எதிராளிகள் அல்லது பல சாட்சியங்கள் இதிலே விசாரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு பல பிரதிவாதிகள், சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் நீதிமன்றத்திலே. தொடர்ச்சியான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இதிலே குறிப்பாக இந்த நௌஃபர் மௌலவி மற்றும் முகமது இப்ராஹிம் அவரோடு சேர்ந்து 24 பேருக்கு எதிரான வழக்குகள், அவரோடு சேர்ந்து 24 பேருக்கு எதிரான சாட்சியங்கள் சேகரிக்கின்ற பணிகள், சாட்சியங்களிடம் விசாரணைகள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது, மிக முக்கியமான ஆதாரம் ஒன்றை இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கின்றார்கள், அல்லது நீதிமன்றத்திற்கு அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றார்கள். இது என்ன விடயம் சார்ந்து என்று பார்க்கின்ற போது, உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது வவுனதீவு பகுதியினுடைய இராணுவ முகாமில் இருக்கக்கூடிய இந்த புலனாய்வு தகவல்களை பதிவிடுகின்ற பதிவேடு ஒன்று கிடைத்திருக்கின்றதாம். அதாவது என்ன நடந்தாலும் புலனாய்வு தகவல்களை இராணுவம் முதலிலே சேகரிக்கும். அது தொடர்பாக ஒரு பதிவேடு ஒன்றிலே குறித்து வைக்க வேண்டும். புலனாய்வு தகவல்களை ஒரு ஆவணப்படுத்த வேண்டும். எனவே அந்த ஆவணம், அந்த பதிவேடு தான் இப்போது குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு கிடைத்திருப்பதாகவும், அதிலே பல விடயங்கள் இருக்கின்றது, பல உண்மைகள் அதிலே இருக்கின்றது என்று சொல்லப்பட்டது மாத்திரமல்லாமல், அந்த ஆவணத்தை பராமரித்து வந்த லெப்டினன்ட் கேர்னல் தரத்திலே இருந்த அதிகாரி ஒருவரும் இப்போது விசாரிக்கப்பட்டிருக்கின்றார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால். அவரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஆவணத்தின் அடிப்படையிலும் அந்த லெப்டினன்ட் கேர்னலிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் அடிப்படையிலும்
பரந்துபட்ட விசாரணைகளை நடத்துவதற்கு இப்போது துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பல வழக்குகள், கிட்டத்தட்ட 34க்கும் அதிகமான வழக்குகள் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக சிலருக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டு விட்டது. இதிலே மிக முக்கியமானவர்கள் என்றால் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு விட்டது. அதேபோன்று முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருந்த பூஜித ஜெயசுந்தரவுக்கும் இது தொடர்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அடுத்த கட்ட நகர்வு, அதாவது சுரேஷ் சாலேவுக்கு தொடர்பான வழக்குகளும் தீவிரம் பெற்று வருகின்றது. எனவே சுரேஷ் சாலேவுக்கும் தண்டனை கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த வவுணதீவு இராணுவ முகாமுக்குள்ளே கிடைக்கப்பெற்றிருக்கின்ற புலனாய்வு தகவல்களை பதிவிடுகின்ற அந்த பதிவேடு இப்போது கிடைத்திருப்பதாகவும் அந்த பதிவேட்டை கையாண்டு அல்லது அந்த பதிவேட்டினூடாகவும் பரந்துபட்ட விசாரணைகள் நடத்தப் போகின்றோம் என்பதை நீதிமன்றத்திலே குற்ற புலனாய்வு திணைக்களம் அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அந்த விடயத்தை அறிக்கையாக சமர்ப்பித்தது மாத்திரமல்லாமல் பரந்துபட்ட விசாரணைக்கும் தயார் என்பதை சொல்லி இருக்கின்றார்கள். இது ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையாகவும் அமையப் போகின்றது என்பதுதான், இந்த வழக்கு சார்ந்து அமையப் போகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். பல வழக்குகள் நடந்து வருகின்றது. அதிலும் சுரேஷ் சாலேவை விட்டே ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது மிக முக்கியமான தேரர்கள் இப்போது குதித்திருக்கின்றார்களாம். அதுவும் பல பொதுமக்களிடம் கையெழுத்துக்களை வாங்கி, பொதுமக்கள் இல்லை, அவர்களுக்கு ஆதரவானவர்களிடம் மஹிந்த தரப்பு, இந்த சுரேஷ் சாலேவினுடைய மனைவி தரப்பு, அவர்களுக்கு ஆதரவானவர்களிடம் கையெழுத்துக்களை வாங்கி ஐநாவினுடைய அலுவலகத்திலே கொண்டே சமர்ப்பித்திருக்கின்றார்களாம். இவருக்கு எதிராக அநீதி நடக்கின்றது, இலங்கையில் இருக்கின்ற ஐநா அலுவலகத்திற்கு கொண்டே கொடுத்திருக்கின்றார்களாம். இந்த கையெழுத்து அடங்கிய இந்த பிரதியை சுரேஷ் சாலேவுக்கு எதிராக அநீதி நடக்கின்றது, சுரேஷ் சாலேவை வஞ்சிக்கின்றது இந்த அரசாங்கம், இது ஒரு அரசியல் பழிவாங்கல், அவரை விட்டே ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது பௌத்த தேரர்கள் தலைமையிலே ஒரு கையெழுத்து சேகரிக்கும் நிகழ்வு இடம்பெற்று அது ஐநாவினுடைய இலங்கையினுடைய தூதரகத்துக்கு அல்லது ஐநாவினுடைய இலங்கையினுடைய தூதரகத்திலே கொண்டு போய் கையளிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை விட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் தீவிரம் பெற்று வருகின்றது என்பது இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக அதுவும் ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இதே சம்பவம் தொடர்பாகத்தான் இப்போது குற்ற புலனாய்வு திணைக்களம் மேலும் ஒரு அறிக்கையை கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அதிலே முன்னாள் அமைச்சர்களான இந்த பிமல் வீரவம்ச, முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்வல, தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சர்வஜன அதிகாரம் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற திலித் ஜெயவீர, அப்படி என்று பலர், சுகிஸ்பர பண்டார, அதாவது முன்னாள் ஜனாதிபதியான கோட்டாபய ராஜபக்சனுடைய தனிப்பட்ட செயலாளராக செயற்பட்டு வந்த இப்போதும் கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்ற சுகீஸ்வர பண்டார என்று எல்லோருக்கும் எதிராக இப்போது ஒரு அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றது குற்றப்புலனாய்வு திணைக்களம். குறிப்பாக இந்த சுரேஷ் சாலேவை விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் கடந்த மே மாதம் அளவிலே ஒரு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த போராட்டத்தின் போது இந்த நீதிமன்றத்தினுடைய செயற்பாடுகளுக்கு எதிராகவும் இந்த அரசுக்கு எதிராகவும் கடும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். நீதிமன்றத்துக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த உதய கமன்வல விமல் வீரவம்ச தரப்பு. இதனால் இது சார்ந்த ஒரு சிடி ஒன்றை, இருவட்டொன்றை இப்போது நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றதாம் குற்றப்புலனாய்வு திணைக்களம். இவர்கள் பேசிய அத்தனை ஆதாரங்களையும் கொண்டு, அதாவது அறிக்கையாக கொடுத்தால் தானே பிரச்சனை, நான் சொல்லவில்லை என்று சொல்லிவிடுவார்கள். அவர்கள் பேசியதை எல்லாமே காணொலிகளையும் துண்டித்து அதனை ஒன்றாக சேர்த்து ஒரு இருவட்டாக, ஒரு சிடியாக மாற்றி அங்கே கொண்டே கொடுத்திருக்கின்றார்களாம் நீதிமன்றத்திலே. நீதிமன்ற அவமதிப்பு செய்திருக்கின்றார்கள் இந்த முன்னாள் அமைச்சர்களான விமல், உதயகமன்வல, திலித் ஜெயவீர, டிரானலஸ் எல்லாம் சேர்ந்து செய்திருக்கின்றார்கள் அடிப்படையில் இந்த இருவட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் மீது இனி நடவடிக்கை எடுப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிடும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். உத்தரவிட்டால் அவர்களும் கைது செய்யப்படலாம், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே அவர்களும் கைது செய்யப்படலாம் என்பது இப்போது இருக்கின்ற பேசுபொருளாக இருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.